யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து குழப்பத்தில் ஈடுபட்ட கும்பலை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் இளைஞனின் உயிரிழப்பை அடுத்து அவரின் நண்பர்கள் என தம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட சுமார் 20 பேர் கொண்ட கும்பல் ஒன்று வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து அடாவடியில் ஈடுபட்டனர். அத்துடன் மருத்துவர்கள், தாதியர்கள், நோயாளிகளுடன் முரண்பட்டனர். அது தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்தினரால் யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் அடாவடியில் ஈடுபட்டவர்களை இனம் கண்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். பொது சுகாதார பரிசோதகர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் உட்பட பல கொலைகளுக்காக தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி துபாய்க்கு தப்பிச் செல்ல முயன்ற போதே இவர் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் புத்தூர் பகுதியில் மரத்தில் இருந்து கீழே விழுந்து நபரொருவர் உயிரிழந்துள்ளார். புத்தூர் மேற்கு சிவன் கோவிலுக்கு அருகாமையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கலாசாலை வீதி திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த 62 வயதுடைய செல்லமுத்து சிவலிங்கம் என்ற 5 பெண் பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் கீழே விழுந்து உயிரிழந்த பின்னர் அவரது சடலம் அச்சுவேலி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. பின்னர் உடற்கூற்று பரிசோதனைக்காக அங்கிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஏ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். மேலும் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் வெளிநாட்டவர் ஒருவர் தவறிட்ட பெரும் தொகை பணமடங்கிய பையை கையளித்த பருத்தித்துறை பேருந்து காப்பாளரின் செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை சாலையில் பேருந்து காப்பாளராக கடமையாற்றும் பாலமயூரன் என்பவர் கொழும்பிலிருந்து பருத்தித்துறை நோக்கி சேவை கடமையில் ஈடுபட்டிருந்தார். அந்த பஸ்ஸில் வெளிநாட்டவர் ஒருவரினால் தவறவிடப்பட்ட கடவுச்சீட்டு 1,20,840 இலங்கை ரூபாய் பணம் மற்றும் 300 யூரோ பணத்தினை சாலையில் அவரிடம் ஒப்படைத்துள்ளார். சமீப நாட்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு அதிக விலையில் உணவுகள் விற்பனை செய்யப்பட்டமை தொடர்பில் செய்திகள் வெளியாகி நாட்டிற்கு அபகீர்த்தி ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் பேருந்து காப்பாளரின் குறித்த செயல் பலராலும் பாராட்டப்படுகின்றது.